நேட்டோவில் இது சேருவோன்ட்டு முடிவு எடுத்தார்ல, நீ சேர மாட்டேன்னு சொல்லி சண்டை இல்லை, அவ்வளோதான். இவர் நேட்டோவில் நான் அதையும் நிபந்தனையாக போடுவார். இப்போ ரஷ்யா புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது என் இடத்த நான் வச்சுக்கிறேன், உன் இடத்துல. அப்போ அது வந்து ஜெலன்ஸ்கி கையில் இல்லை, ட்ரம்ப் கையில் தானே இருக்கு. ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளும் சேர்த்து இதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப் நேட்டோவில் இல்லையே, ட்ரம்ப் வரமாட்டாரா? ட்ரம்ப் வரமாட்டார்ல, அவர் ஐரோப்பாவில் வரமாட்டார். அப்புறம் எதுக்கு உக்ரைன் மேட்டரில் அவர் இவ்வளவு இன்வால்வ் ஆகுறாரு? வல்லரசுன்னு நான் காட்டுறதுக்கு தான். உக்ரைனுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. உக்ரைனில் வந்து நேட்டோ பஞ்சாயத்துக்கு வந்து அமெரிக்கா வர வேண்டிய அவசியமே இல்லை. தூண்டி விட்டது அமெரிக்கா தானே. அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லை, யூரோப்பிய நாடுகள் தான் தூண்டி விட்டாங்க. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து தானே உக்ரைனுக்கு எது இவ்வளோ பலம் ரஷ்யாவை எதிர்க்கிற அளவுக்கு. அவன் தூண்டி விட்டதெல்லாம் ஜெர்மனி, லண்டன், யூகே, இவங்க தான் தூண்டி விட்டாங்க. எப்படியா நீ வந்து சண்டை போடுன்னு சொல்லி ஆயுதங்கள் அவங்கள தான் கொடுத்தாங்க. ஆனால் நேட்டோவில் சேரணுங்கிற விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிற தயாராக இல்லை. ஐரோப்பிய நாடுகள்கிட்டயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல ட்ரம்ப். அங்கே நடத்தன்னு சொல்ல போனால் இங்கே வந்து நடத்தி வேலை இல்லை. இவர்கிட்ட புட்டின்ட்டு நடத்தி வேலை இல்லை. ஐரோப்பிய நாடுகள்லாம் அதை ஒத்துக்கிறணும்.